மக்களே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு செய்தியோட தான் இன்னைக்கு நான் ஒரு வேலை வாய்ப்போடு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வழங்குறது யார் அப்படின்னா இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, பல வேலை வாய்ப்புகள் இருக்குது. சம்பளம் தானே முதல் நம்ம பார்ப்போம். சம்பளம் என்ன அப்படின்னா 56,100 1,77,000. அது என்னப்பா இவ்வளோ சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா இன்ஜினியர் கேட்டகரி, சரிங்களா. மெஷின் டிசைன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு யூஆர் கேட்டகரியில் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் வேலை செய்ய நீங்கள் ரெடி அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு சம்பளம் சம்பளம் 56,100 1,77,500. சரிங்களா. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எம்இ இல்லை எம்டெக் இல்லை எம்எஸ்சி இன்ஜினியரிங், இது அசோசியேட்டடாக மெஷின் டிசைனுக்கு அசோசியேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. 60% சிஜிபி இருந்தால் போதும்ன்றத எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. அடுத்த வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு யூஆரில் 3 வேக்கன்சி இருக்குங்க. யூஆர் கேட்டகரியில் 3 வேக்கன்சி இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவில் 2 பேரையும், டெஹ்ராடூன் உத்தராகண்டில் ஒருத்தவங்களே வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. எம்இ எம்டெக் இல்லை எம்எஸ்சி படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதுவுமே எதில் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 60% மார்க் வேணும், சிஜிபிஏ 60% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்த வாய்ப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். இதில் 2 பேரை எடுக்கிறாங்க யூஆர் கேட்டகரியில். சரிங்களா. அதில் ஒருத்தவங்களை வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் எடுப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் பிஇ பிடெக் படித்தது தான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 65% மார்க் வாங்கியிருந்தாலே சூப்பர் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. அடுத்த வாய்ப்பு அட்மாஸ்பரிக் சயின்ஸ் இல்லைனா மீட்டியாரலஜி படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் யூஆர் கேட்டகரியில் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் வேலை செய்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எம்எஸ்சி அட்மாஸ்பரிக் சயின்ஸ்லேயோ இல்லை மீட்டியாரலஜிலேயோ இல்லை அக்ரிகேட் மினிமம் ஆஃப் 60% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காம்பினேஷனில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே 65% மார்க் வாங்கியிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா மக்களே. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது யூஆர் கேட்டகரியில். ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் வேலை பார்க்குற மாதிரி தான். எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிக்கணுன்றத எதிர்பார்ப்பு. சரிங்களா. அடுத்த வாய்ப்பு கெமிக்கல் இன்ஜினியரிங். அது எங்கே அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேஷில் இருக்கு இல்லையா, அதில் 10 பேரையும், திருவனந்தபுரத்தில் இருக்கிற இடத்துல 3 பேரையும், வள்ளிமலா அப்படின்ற இடத்துல இருக்கிறதுலையும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ராசயானி மகாராஷ்டிராவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா மக்களே. ஸோ டோட்டலாக இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 65% வேணும். சரிங்களா. இதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்டகரி, என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ சேலரி அப்படின்றது நான் முழுசாக அவங்கக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. வேறு ஏதாவது அவங்க ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் 36 பக்கத்துக்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே வேலைக்கு எடுக்கிறாங்க. 44,900 1,42,000 வரைக்கும் தராங்கங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. அதில் என்னென்ன வரும் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் 3 பேரை எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா. அடுத்த வாய்ப்புமே கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸு டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணுன்றாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஆட்டோமொபைலில் முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2 பேரும் முடிச்சிருந்துருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா. சிவில் இன்ஜினியரிங் ஒருத்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 2 பேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2 பேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒருத்தவங்க. சரிங்களா. இந்த போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்குது. அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுன்ற போஸ்ட்டு லெவல் 7க்கு 44,900 1,42,000 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்துருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி முடிச்சிருந்துருக்கணும், அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் இன் ஃபைன் ஆர்ட்ஸும் முடிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது மட்டும் இல்லைங்க, லைப்ரரி அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்பு கூட இருக்குங்க. 44,900 1,42,000 வரைக்கும் தராங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ரேடியோகிராஃபர், அப்புறம் கெமிக்கல் ஐடென்டிஃபையர்,
அதே மாதிரி நிறைய ஃபிட்டரு, ஃபோட்டோகிராஃபி, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, பாய்லர் அட்டண்டன்ட்டு, டீசல் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், சிவிலு, குக்கு, ஃபயர்மேனு, லைட் வெஹிக்கிள் டிரைவர், நர்ஸு, அதுக்கப்புறம் ட்ராட்ஸ்மேனு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதே மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து கிளிக் பண்ணி ரீட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதே வச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.